அன்பர்களே, இன்று திருப்பதி திருமலை ஸ்ரீ ஆதிவராக சுவாமி கோயிலுக்கு செல்வோம். இந்த திருக்கோவில் திருப்பதி திருமலையில் சுவாமி புஷ்கரணிக்கு மேல்கரையில் அமைந்துள்ளது. திருமாலின் 3வது அவதாரம் வராக அவதாரம். பூமி தேவியை அபகரித்து கடலுக்கு அடியில் கொண்டு சென்றவன் இரண்யாட்சகன். இவன் இரண்யனின் தம்பி. இவனிடமிருந்து பூமி பிராட்டியை காத்து திருமால் வராகவதாரம் எடுத்தார். அசுரனோடு போராடி அவனை அழித்து பூமியை காத்தார் என்பது புராணம். நாடு முழுவதும் வராக பெருமாளுக்கு பல கோவில்கள் உள்ளன. இருப்பினும் திருமலை திருப்பதியில் உள்ள வராக பெருமாளின் கோவில் மிக விசேஷமானது. இந்த ஆலயம்தான் திருமலையில் முதலில் இருந்தது. அங்கே உள்ள திருக்குளத்திற்கு சுவாமி புஷ்கரணி என்று பெயர். அதன் மேற்கு கரையில் ஆதிவராக சுவாமி அமைந்துள்ளது. அன்று முதல் இன்று வரை முதல் பூஜை ஆதிவராகருக்கே நடைபெறுகிறது. திருவேங்கட மலையில் உள்ள சுவாமி புஷ்கரணியில் ஐப்பசி மாத திருவோண நல்லாளில் தோன்றிய வராக பெருமாளுக்கு வணக்கம் என வடமொழி ஸ்லோகம் கூறுகிறது. ஸ்ரீ வேங்கட வராக சுவாமி புஷ்கரணி தடே சர்வனேர்ஷே துலாமாசே பிராதுர் பூதாத்மனே நமஹா என்பது அந்த ஸ்லோகம். பத்மபுராணத்திலே திருமலை வராகத்தலமாக இருந்தது எடுத்துரைக்கப்படுகிறது. முற்காலத்தில் ஓர் அரசன் பக்தியுடன் தொடர்ந்து பசுவம்பாலை ஒரு புற்றின் துவாரத்தில் அபிஷேகம் செய்து வந்தான். ஒரு நாள் புற்றின் உட்பகுதியிலிருந்து வராக பெருமாள் தோன்றி காட்சியளித்தார் என்பது வரலாறு. ஆயினும் வெங்கடேச பெருமாளுக்குத்தான் சிறப்பு வழிபாடுகள் இங்கு நடைபெறுகின்றன. ஒரே திருத்தலத்தில் 2 பெருமாள்களுக்கு முக்கிய பூஜைகள் நடப்பது ஏற்புடையதன்று என்பதனால் வெங்கடேச பெருமாளுக்கு பலிபீட பூஜை, ஹோமம், பெருந்திருவிழா முதலியவற்றை நடத்திடும் முறைகளை ஸ்ரீ ராமானுஜர் ஏற்படுத்தினார். ஆனால் அவருக்கு பூஜைகள் தொடங்குவதற்கு முன்பு வராக பெருமாளுக்கு பூஜை செய்தல் நித்தியமாக ஏற்படுத்தப்பட்டு பூஜிக்கிறார்கள். எனவே திருமலை யாத்திரை செல்வோர் கோனேரி தீர்த்தத்தில் நீராடி வராகரை தரிசித்த பிறகுதான் வெங்கடேச பெருமாளை தரிசிக்க வேண்டும். வெங்கடேச பெருமாள் வராகரிடம் தங்க இடம் வேண்டிட வராக பெருமாள் இடம் வழங்கினாராம். இதற்கு ஈடாக வெங்கடேச பெருமாள் எல்லோரும் உம்மையே முதலில் வழிபடுவர், பால் நைவேத்தியமும் உமக்கே முதலில் நடைபெறும் என்று கூறினார். வராகருக்கு ராமானுஜர் உற்சவரை பிரதிஷ்டை செய்தார். இவருக்கு ஒரு நாள் அத்தியன உற்சவம், வராக ஜெயந்தி விழா நடத்தினார். மேலும் ஐப்பசி திருவோண நாளில் சிறப்பு விழாவும் நடத்தினார். இன்றும் அவ்வாறே நடந்து வருகிறது. இவரை வணங்கினால் திருமணப்பேறு, மகப்பேறு கிட்டிடும். பூமி சம்பந்தமான பிரச்சனைகளும் தீரும். கடன் தொல்லைகள் அகலும். இவரை வழிபட்டு நற்பேறு பெறுவோமாக. ஓம் நாராயணாய வித்மகே பூமிபாலாய தீமகி தன்னோ வரோக பிரசோதயாத். ஓம் நமோ நாராயணாய.